அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 29, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 28,602 கோடியில் 12 புதிய தொழில் நகரங்கள் மத்திய அமைச்சரவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டம் NICDBயின் கீழ் ரூபாய் 28,602 கோடி முதலீட்டில் புதிதாக 12 தொழில் நகரங்கள் அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 10 மாநிலங்களில் உள்ள 6 முக்கிய தொழில் வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டங்கள் உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க அதை வாசிச்சு பாருங்கள். அப்புறம் தமிழகத்தின் 11 நகரங்களில் தனியார் FM, நாட்டின் 234 நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 730 பன்மழை வானொலி அலைவரிசைகளுக்கான FM ஏலம் நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவமனைகளில் இரவு ரோந்து 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவித்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மருத்துவமனையில் இரவு நேரங்களில் ரோந்து மேற்கொள்ளுதல், அனைத்து நாட்களிலும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஆட்கள் கொண்ட கட்டுப்பாட்டு அறையை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் தேசிய பணிக்குழு ஆலோசனைன்னு கொடுத்துருக்காங்க. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 20 தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விதிமுறைகள் வகுக்க 10 பேர் கொண்ட தேசிய பணிக்குழுவை அமைத்தது. இந்த நிலையில் மாநிலங்களின் தலைமை செயலாளர், காவல்துறை DGPகளுடன் காணொலி வழியாக அந்த குழு புதன்கிழமை ஆலோசனையை மேற்கொண்டது. இந்த கூட்டத்தை மத்திய உள்துறை செயலர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் வகித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும். ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினை ஆகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும் அப்படின்னு தீவினை அச்சம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அனைத்து மக்களின் நிதி பங்கேற்பை ஊக்குவித்த ஜன்தன் திட்டம் பிரதமர் மோடி புகழாரம்னு தெரிவிச்சிருக்காங்க. அனைவரையும் உள்ளடக்கிய நிதி ஆதாரத்தை ஊக்குவித்தலும் நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணியத்தை உறுதிப்படுத்தலும் ஜன்தன் திட்டம் முதன்மையானது என்று பிரதமர் மோடி புதன்கிழமை புகழாரம் சூட்டினார். மேலும் திட்டத்தின் வெற்றிக்கு உழைத்தவர்களை பாராட்டிய அவர் 10 ஆண்டுகள் நிறைவுக்கும் வாழ்த்து கூறினார். பிரதமரின் ஜன்தன் திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த 2014 ஆண்டு ஆகஸ்ட் 28 தொடங்கப்பட்டது. அடிப்படை சேமிப்பு மற்றும் வைப்பு கணக்கு, பணம் அனுப்புதல், கடன், காப்பீடு, குறைந்த செலவில் ஓய்வூதியம் ஆகியவற்றுக்கு நாட்டு மக்கள் அனைவரையும் ஒரு வங்கி கணக்கை தொடங்க வைக்கும் நோக்கம் கொண்ட இந்த திட்டம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, அதுக்கு பேர் ஜன்தன் திட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ஆண்டு அலாரம் அடிச்சிருச்சு. அந்த ஜன்தன் திட்டம் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். அரசு திட்டங்களை பரப்ப சமூக ஊடகத்துறையினருக்கு மாதம் ரூபாய் 8 லட்சம். யூபியில் புதிய எண்ம வரைவு கொள்கையை அறிமுகம் தெரிவிச்சிருக்காங்க. மாநில அரசு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை யூடியூப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்டவற்றில் பரப்ப சமூக ஊடகத்துறையினருக்கு ரூபாய் 8 லட்சம் வரை மாத ஊதியம் வழங்கும் புதிய எண்ம வரைவு கொள்கையை உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்டது. மேலும் தேச விரோத, சமூக விரோத கருத்துக்களை இணையத்தில் பதிவு செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் வரைவு கொள்கையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த மாதிரி இதுக்கு புதிய வரைவு கொள்கை கொண்டு வந்த ஊர் எது அப்படின்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால அது வாசித்தேன். அடுத்ததாக ஹெலன் கெல்லர் பெயரில் விருது தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்கும் ஆசிரியர்களுக்கான ஹெலன் கெல்லர் விருது குறித்த உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. செவித்திறன் மற்றும் பார்வைத்திறனால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நல ஆர்வலரான ஹெலன் கெல்லரை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல அரசு முடிவெடுத்தது. அதன்படி பார்வை மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3 வழங்கப்படும் அரசு விருது ஹெலன் கெல்லர் பெயரில் அளிக்கப்படும் என அரசு அறிவித்தது. சிறந்த ஆசிரியர் பிரிவில் 2 விருதுகளும், சிறந்த ஆரம்ப நிலை பயிற்சி மைய ஆசிரியர் பிரிவில் 1 விருதும் என 3 விருதுகளும் ஹெலன் கெல்லர் பெயரில் வழங்கப்படும் என்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் PDF அண்ட் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட பேப்பர் கட்டிங்ஸ் அண்ட் அது சம்மந்தமான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேரை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் கரண்ட் அஃபேர் பற்றினா பயமும் உங்களுக்கு போன மாதிரி இருக்கும். இது நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா. ஸோ இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.